நல்லா படித்தா நிறைய படித்தா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்து. ஆனால் இந்தியாவில் நிறைய படித்தவங்களுக்கு தான் வேலை கிடைக்க மாட்டேங்குது. இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு, வெறும் 3.2% தான் இருக்குது அப்படின்னு இந்திய அரசு சொல்லுது. ஆனால் இந்தியாவில் வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலானவர்கள் ஓவர் குவாலிஃபைடாக இருக்காங்க. அவங்க படித்த படிப்புக்கான வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கல. இன்னும் நிறைய பேர் விவசாயத்துக்கு திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்ப தொழிலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, அதுவும் சம்பளம் இல்லாம. இந்தியாவில் வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது அரசு சொல்ற மாதிரி வெறும் 3.2% தான் இருக்கா? படித்த இளைஞர்களுக்கு ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குது? அரசு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றிலாம் விரிவா இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஏகே பாலிடிக்ஸின் சிம்பிளிஃபைடு நிகழ்ச்சி. நான் அகிலன் கார்த்திகேயன். இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையில் இளைஞர்களோட அளவு, அதாவது 15 வயதிலிருந்து 29 வயது வரை இருக்கக்கூடிய இளைஞர்களோட அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 27%. அந்த இளைஞர்களில் 26.9% பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய 29 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கையை விட 15லிருந்து 29 வயதுடைய இளைஞர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அதுவும் இன்னும் குறிப்பாக போகணும்னா இந்த இளைஞர்களில் யாரெல்லாம் கிராஜுவேட்டாக இருக்காங்களோ, அதிகமாக படிச்சிருக்காங்களோ அவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. இதுதான் இன்றைய இந்தியாவோட ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. கடந்த 2018க்கு பிறகு வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது கணிசமாக குறைஞ்சிருக்கு. 2017-18 இது 6% இருந்தது. ஆனால் இன்றைக்கு இது 3.2% குறைஞ்சிருக்கு அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று கூட பார்லிமெண்ட்ல பேசினாங்க. ஆனால் கிடைக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அந்த கன்க்ளூஷனுக்கு நம்மளால வர முடியல. என்ன காரணம்னா, கடந்த 2018க்கு பிறகு நிறைய இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஆனா அந்த வேலை எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்கக்கூடிய வேலைகளா இல்ல, அவங்களோட கரியர் குரோத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரியான வேலைகளா அது இல்ல, இன்னும் சொல்ல போனா அவங்களோட கல்வி தகுதிக்கு ஏற்ற வேலைகளா அது இல்ல. பெரும்பாலான இடங்கள்ல அவங்க ஓவர் குவாலிஃபைடா தான் இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 15 வயதிலிருந்து 29 வயதுடைய இளைஞர்களை 4 பிரிவுகளா பிரிச்சுக்கலாம். ஒன்னு எம்ப்ளாய்டு, அதாவது பணியில் இருக்கக்கூடிய நபர்கள். ரெண்டாவது அன்எம்ப்ளாய்டு, அதாவது வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய அல்லது வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள். மூணாவது ஸ்டடியிங், அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள். நான்காவது டொமஸ்டிக் டியூட்டிஸ், அதாவது குடும்ப வேலைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள், இளைஞர்கள். இப்படி 4 பிரிவுகளாக பிரிச்சுக்கலாம். இதுல கடந்த 1999-2000 ஆண்டு முதல் 2023-2024 வரையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 1999-2000 அந்த காலகட்டத்தில் பணியில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது வேலையில் இருக்கக்கூடிய இளைஞர்களோட அளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய 51.3% இருந்திருக்காங்க. அதுவே 2017-18 31.3% குறைஞ்சிருக்கு. இப்போ 2023-2024 அது 41.8% உயர்ந்திருக்கு. அதுவே வேலைவாய்ப்பு இல்லாத நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1999-2000 3.1% இருந்திருக்கு. அது 2017-2018 6.9% உயர்ந்திருக்கு. மீண்டும் 2023-2024 4.6% அது குறைஞ்சிருக்கு. படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களோட அளவு எவ்வளவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 1999-2000 18.6% இளைஞர்கள் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அது 2017-2018 34.8% உயர்ந்திருக்கு. 2023-2024 33.3% இருக்கு. டொமஸ்டிக் டியூட்டிஸ், அதாவது வீட்டு வேலைகள் அல்லது குடும்ப தொழில்களை செய்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களோட அளவு அப்படின்னு பார்க்கும்போது 1999 27.1% இருந்திருக்கு. 2017-2018 பெரிய மாற்றம் இல்லை. இப்ப 2023-2024 இந்த அளவு 20.2% குறைந்திருக்கு. இந்த டொமஸ்டிக் டியூட்டிஸ், வீட்டு வேலைகள்ல குடும்ப தொழில்களில் அதிகமாக ஈடுபடக்கூடிய நபர்கள், இளைஞர்கள் யாராக இருக்காங்கன்னா பெண்களா இருக்காங்க. சரி, இந்தியா முழுக்க இந்த யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருந்திருக்கு, இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 1999-2000 அந்த காலகட்டத்தில் 15லிருந்து 24 வயதுடைய இளைஞர்கள் மத்தியில் 6.9% வேலைவாய்ப்பின்மை இருந்திருக்கு. அது இப்போ 2023-2024 12.5% உயர்ந்திருக்கு. இதுவே 15லிருந்து 29 வயதுடைய இளைஞர்கள் மத்தியில் பார்க்கும்போது 1999-2000 அந்த காலகட்டத்தில் 5.7% இருந்திருக்கு. அது இப்போ 10% உயர்ந்திருக்கு. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ல இளைஞர்களோட எஜுகேஷன் லெவல் அடிப்படையில் பார்க்கும்போது எவ்வளவு கிராஜுவேட்ஸ் வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1999-2000 அந்த காலகட்டத்தில் மொத்த கிராஜுவேட்ஸ்ல 24.9% பேர் வேலை இல்லாம இருந்திருக்காங்க. அதுவே 2017-2018 35.4% உயர்ந்திருக்கு. இப்போ 2023-2024 அது 26.6% குறைஞ்சிருக்கு. இதுவே 10வது அல்லது 12வது வரைக்கும் படித்த இளைஞர்களோட எண்ணிக்கை, இளைஞர்களோட அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 99-2000 12.2%
இருந்திருக்கு. 2017 2018ல 19.4% உயர்ந்திருக்கு. இப்போ 2023 2024ல அது 7.6% குறைஞ்சிருக்கு. உலகம் முழுக்கவே படித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குது. குறிப்பா ஹை இன்கம் கண்ட்ரீஸ்ல நல்ல வேலை கிடைக்குது, நல்ல ஸ்கில்டு ஜாப்ஸே கிடைக்குது, அவங்களுக்கு படிப்புக்கு தகுந்த வேலை அப்படிங்கிறது கிடைக்குது. ஆனா இதுவே லோ இன்கம் கண்ட்ரீஸ் அல்லது லோ மிடில் இன்கம் கண்ட்ரீஸ், அதாவது இந்தியா போன்ற நாடுகள்ல படித்த இளைஞர்களுக்கு ஸ்கில் பேஸ்டு ஜாப்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்க மாட்டேங்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் படித்த இளைஞர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து உயர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. குறிப்பா இந்த 2023 2024 இந்த ஆண்டுல மட்டும் பள்ளி கல்வியில கூட சேராமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2.3% இருக்கு. இதுவே பிரைமரி ஸ்கூல் வரைக்கும், அதாவது தொடக்க கல்வி வரைக்கும் பள்ளிக்கூடம் போன இளைஞர்களோட அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2.5% இருக்கு. 8வது வரைக்கும் பள்ளி படிப்பை முடித்த இளைஞர்களோட அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 3.9% இருக்கு. 10வது அல்லது 12வது படித்த இளைஞர்கள் எந்த அளவுக்கு வேலைவாய்ப்பின்மையோட இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது 8வது படித்த இளைஞர்களை விட டபுள் மடங்காக இருக்கு. 7.6% வேலைவாய்ப்பு இல்லாம இருக்காங்க 10வது அல்லது 12வது படித்த இளைஞர்கள். இதுவே வேலைவாய்ப்பு இல்லாம இருக்கக்கூடிய பட்டப்படிப்பு முடித்த இளைஞர்களோட அளவு அப்படின்னு பார்க்கும்போது 10வது 12வது படித்த இளைஞர்களை விட 3 மடங்குக்கு மேல உயர்வா இருக்கு. ஏறக்குறைய 26% பேர் பட்டப்படிப்பு முடித்தும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க. இதுதான் இன்றைய இந்தியாவோட நிலை. சரி, இந்தியாவில் ஏன் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது உயர்ந்துகிட்டு இருக்கு, உயர்வா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு 4 முக்கியமான காரணங்களை சொல்றாங்க. ஒன்று, இந்தியாவில் படித்த இளைஞர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து உயர்ந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கான ஸ்கில் பேஸ்டு ஜாப்ஸ் அப்படிங்கிறது இங்கே உருவாகிறது இல்லை. எந்த எண்ணிக்கையில் படித்த இளைஞர்கள் வெளியில் வராங்களோ அதை ஈடு செய்கிற அளவுக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகிறது இல்லை. இதுதான் முதல் காரணம். அடுத்து 2வது, படித்த இளைஞர்களோட எதிர்பார்ப்பை இங்கே இருக்கக்கூடிய லேபர் மார்க்கெட்டால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அதாவது அவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா நல்ல சம்பளம் கொடுக்கக்கூடிய வேலைகளாக அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது செக்யூராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஃபுல் டைம் ஜாபாக இருக்கணும், பர்மனன்ட் ஜாபாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. படித்த இளைஞர்கள் பெரும்பாலும் ஒயிட் காலர் ஜாப்ஸை விரும்புறாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் இருக்கு. அடுத்து 3வது, படித்த இளைஞர்கள் நல்ல வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய குடும்ப பின்னணியில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் தங்களுக்கான வேலை, தங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன், ஜாப் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று வச்சுக்கிட்டு அது கிடைக்கிற வரைக்கும் அவங்க சும்மாவே இருக்காங்க. அவங்க வேற எந்த வேலைகள்லையும் சேர்றதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. ஆனா பெரும்பான்மை அப்படின்னு பார்க்கும்போது படித்த ஏழை இளைஞர்கள் அல்லது சமூக ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய இளைஞர்களோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு. அடுத்து 4வது முக்கியமான காரணம் ஸ்கில் மிஸ்மேட்ச். ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு தேவையான ஸ்கில்ஸ் வந்து அந்த இளைஞர்களுக்கு இருக்கா, அந்த பணியில் ஈடுபடுறவங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஸ்கில் மிஸ்மேட்ச் அப்படிங்கிறது இருக்கு. இது பள்ளி படிப்பை முடித்த இளைஞர்கள்ட்டையும் இருக்கு, கல்லூரி படிப்பை முடித்த இளைஞர்கள்ட்டையும் இருக்கு. இந்த ஸ்கில் மிஸ்மேட்ச் அப்படிங்கிறது இந்த 2 பிரிவுகள்ட்டையும் இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா கல்லூரி படிப்பை முடித்த இளைஞர்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல ரொம்ப லேகா இருக்காங்க. அவங்களுக்கான கல்வி, அவங்களுக்கான பயிற்சி அப்படிங்கிறது முழுமையா அவங்களுக்கு போய் சேரல அப்படிங்கிற குறைபாடு இருக்கு. இதுதான் இந்த 4 காரணங்கள் தான் இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது தொடர்ந்து உயர்ந்துகிட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணங்கள். இந்தியாவில் கல்வி கற்பவர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து உயர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். 1999ல பள்ளி படிப்பில் கூட சேராத இளைஞர்களோட அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய 28% இருக்கு. இதுவே 2023 2024ல வெறும் 4.2% தான் இருக்கு. அதாவது பரவலா கல்வி அப்படிங்கிறது இந்திய இளைஞர்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கு. அடுத்தது தொடக்க கல்வியோட பள்ளி படிப்பை நிறுத்தியவர்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 99 2000ல 21.4% இருந்திருக்காங்க. அதுவும் கணிசமா குறைஞ்சிருக்கு. 2023 2024ல 9.7% பேர் தான் தொடக்க கல்வியோட தங்களது கல்வியை நிறுத்திருக்காங்க. அடுத்து 10வது அல்லது 12வது வரைக்கும் படிச்சுட்டு பள்ளி படிப்போட தங்களது கல்வியை நிறுத்திக்கிட்டவங்க அவங்களோட அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 22.9% இருந்திருக்காங்க 99 2000ல. அது 2023 2024ல 44% உயர்ந்திருக்கு. அதாவது தொடக்க கல்வியில 21% இருந்தது, இப்போ 9.7% குறைஞ்சிருக்கிறத பார்த்தோம். ஆனா நிறைய பேர் செகண்டரி அல்லது ஹையர் செகண்டரி வரைக்கும் படிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது கூடியிருக்கு. செகண்டரி அல்லது ஹையர் செகண்டரியை தாண்டி கிராஜுவேட்ஸோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1999 2000ல 5% இருந்திருக்கு. ஆனால் இப்போ 2023 2024ல இது இந்தியா முழுக்க 16.4% உயர்ந்திருக்கு. இது தமிழ்நாடு மட்டும் பார்க்கும்போது 50% கடந்துடுச்சு. அதாவது 12வது முடித்து கல்லூரியில் இணையக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 50% தாண்டி தமிழ்நாட்டில் வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த படித்த இளைஞர்கள் அவங்களோட ஜாப் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்தோம். நல்ல இண்டஸ்ட்ரியில் வேலை கிடைக்கணும் அல்லது நல்ல சர்வீஸ் செக்டாரில் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கு. மாத ஊதியமாக இருக்கணும், அவங்களுக்கு டெய்லி வேஜஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. டெம்பரரி ஒர்க்கராக இருக்கக்கூடாது, பர்மனன்ட் எம்ப்ளாயியாக இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ், கிராஜுவேட்ஸாக இருக்கக்கூடிய
இந்த இளைஞர்களுக்கு இருக்கு. இதுவே பள்ளி படிப்போட தங்களது படிப்பை நிறுத்திக்கிட்டவங்களோட மனநிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லை. அடுத்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓவர் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கு. சமீபத்தில் மகாராஷ்டிரால கிளர்க் போஸ்டிங்கான வேலை வாய்ப்பு அறிவிக்கப்பட்டுச்சு. இதற்கான கல்வி தகுதி 10வது படிச்சிருந்தா போதும். ஆனா அதுல அப்ளை பண்ணவங்களோட கல்வி தகுதி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய இளைஞர்கள் PhD முடித்த இளைஞர்களா இருந்தாங்க. இந்த அளவுக்கு வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகரிச்சிருக்கு. அதே போல ஓவர் குவாலிஃபிகேஷனும் இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த ஓவர் குவாலிஃபிகேஷனை 2 வகையா பிரிச்சுக்கலாம். ஒன்னு குவாலிஃபிகேஷன் மிஸ்மேட்ச், இன்னொன்னு ஸ்கில் மிஸ்மேட்ச். இந்த குவாலிஃபிகேஷன் மிஸ்மேட்ச்ல 2 பிரிவுகள் இருக்கு. அதாவது வெர்டிகல் குவாலிஃபிகேஷன் மிஸ்மேட்ச், ஹரிசாண்டல் குவாலிஃபிகேஷன் மிஸ்மேட்ச் இருக்கு. வெர்டிகல் குவாலிஃபிகேஷன்னா ஒரு வேலைக்கு 10வது படிச்சிருந்தா போதும், ஆனா இன்ஜினியரிங் படித்த இளைஞர்களும் அந்த வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹரிசாண்டல் மிஸ்மேட்ச்ல அவங்க படித்த படிப்புக்கும் அவங்க வேலை பார்க்கக்கூடிய பிரிவுக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த ஒரு நபர் IT துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்படி ஹரிசாண்டல் மிஸ்மேட்சும் இந்தியாவில் அதிகமாக இருக்கு. அடுத்து 2வது வகை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கில் மிஸ்மேட்ச். இப்போ ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்கில் அந்த நபருக்கு, அந்த வேலையை செய்யக்கூடிய நபருக்கு இல்லாமல் இருக்கும். இதில் 3 வகையான ஸ்கில் மிஸ்மேட்சஸ் இருக்கு. ஒன்று ஜாப் ஸ்பெசிஃபிக் மிஸ்மேட்ச். இப்போ ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு ஒரு ஸ்கில் அப்படிங்கிறது தேவைப்படும். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த இளைஞர் அவர் ப்ரோக்ராமிங் சம்பந்தமான வேலைகளை தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு இல்லாமல் இருக்கும். அடுத்து 2வது பேசிக் ஸ்கில்ஸ். இப்போ ஒரு துறைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையான ஸ்கில்லாக இருக்கும். ஆனால் அந்த கம்ப்யூட்டர்ஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பேசிக் ஸ்கில் இல்லாதவங்க அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து 3வது லீடர்ஷிப் குவாலிட்டியாக இருக்கலாம், கம்யூனிகேஷனாக இருக்கலாம். இந்த மாதிரியானது எல்லா துறைக்கும் இது பொதுவானது தான். அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸோ இல்லை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸோ அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். இப்படி ஸ்கில் மிஸ்மேட்ச் அப்படிங்கிறதும் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது உயர்வதற்கான முக்கியமான காரணமாக இருக்கு. கடந்த 25 வருஷமா விவசாயத்தை விட்டு அதிகமான இளைஞர்கள் வெளியில் போய்கிட்டு இருந்தாங்க. இது 2017 2018 அப்படிங்கிற அந்த காலகட்டம் வரைக்கும் தான். 2018க்கு பிறகு அதிகமான இளைஞர்கள் விவசாயத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. வேற எந்த துறையிலையும் வேலை கிடைக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க விவசாய தொழிலுக்கு நகர்ந்துகிட்டு இருக்காங்க. இதுலயும் பள்ளி படிப்போட நிறுத்தினவங்களோட எண்ணிக்கை மட்டும் கிடையாது, கிராஜுவேட்ஸோட எண்ணிக்கையும் தொடர்ந்து உயர்ந்துகிட்டு இருக்கு. நிறைய கிராஜுவேட்ஸ் விவசாய தொழிலுக்கு மீண்டும் திரும்பிக்கிட்டு இருக்காங்க. கடந்த 2004 2005 அந்த காலகட்டத்தில் 10வது வரைக்கும் கூட படிக்காத இளைஞர்கள்ல ஏறக்குறைய 59.5% பேர் விவசாய தொழிலில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுவே 2017 2018 பார்க்கும்போது அந்த எண்ணிக்கை 42% குறைஞ்சிருக்கு. 2023 2024 பார்க்கும்போது இது 45.6% மீண்டும் உயர்ந்திருக்கு. இதுவே கிராஜுவேட்ஸோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 2004 2005 17% கிராஜுவேட்ஸ் விவசாய தொழிலில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது 2017 2018 13.6% குறைஞ்சது. இப்போ 2023 2024 இது 21.8% உயர்ந்திருக்கு. அதாவது 2004 2005 இருந்த அளவை விட இப்போ 2023 2024 கிராஜுவேட்ஸோட எண்ணிக்கை விவசாய தொழில்களில் அதிகரிச்சிருக்கு. விவசாய தொழில் மட்டுமல்ல, குடும்ப தொழிலாக செய்யக்கூடிய பல்வேறு தொழில்களிலும் இந்த இளைஞர்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா 15 to 29 வயதுடைய பெண்களோட எண்ணிக்கை இதுல கணிசமா உயர்ந்துகிட்டு இருக்கு. இந்தியா முழுக்கவே நிறைய பெண்கள் கிராஜுவேட்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஆனா வேலை வாய்ப்பு அப்படிங்கறத பார்க்கும்போது 15 வயதிலிருந்து 29 வயதுடைய பெண்களோட எண்ணிக்கை குடும்ப தொழில்கள்ல அதிகமா இருக்கு. சரி, கவர்மெண்ட் இப்ப என்ன செய்யணும், என்ன செஞ்சா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது குறையும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 முக்கியமான விஷயங்களை கவர்மெண்ட் பண்ணணும். ஒன்னு, ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங். முதல்ல என்ன ஸ்கில் கேப் இருக்கு, அதாவது என்ன ஸ்கில் இண்டஸ்ட்ரியில் தேவைப்படுது, லேபர் மார்க்கெட்டில் தேவைப்படுது, அந்த ஸ்கில் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த பயிற்சிகளை வழங்கணும். இண்டஸ்ட்ரியில் என்ன வேலை வாய்ப்புகள் இருக்கோ அந்த வேலை வாய்ப்புக்கு தேவையான ஸ்கில்ஸை பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்லையாவது கவர்மெண்ட் தனியார் நிறுவனங்களோட இணைந்து இந்த பயிற்சிகளை இளைஞர்களுக்கு வழங்கணும். அடுத்து அப்ஸ்கில்லிங். இப்போ பணியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏதாவது ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அந்த வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்க புதிய டெக்னாலஜிஸ் வரும்போது எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ட்ரைனிங்கை அவங்களுக்கும் கொடுக்கணும். அவங்களோட ஸ்கில்ஸையும் அப்ஸ்கில் பண்ணணும். அடுத்து 2வது, அரசு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பண்ணும்போது நிறைய நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது தான் நிறைய ஜாப் கிரியேஷன் அப்படிங்கிறது நடக்கும். நிறைய ஜாப் கிரியேஷன் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும், அவங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். அதனால இந்தியாவோட பொருளாதாரம் அப்படிங்கிறது மேம்படும். அப்படி வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அரசு இன்சென்டிவ் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 2000 நபர்களுக்கு மேலே ஒரு நிறுவனம் வேலை வாய்ப்பை வழங்குது அப்படின்னா
அந்த நிறுவனத்துக்கு ஏதாவது ஒரு வரி சலுகையோ அல்லது அந்த எம்ப்ளாய்க்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் கவர்மெண்டோட சப்சிடியோ இணைக்கலாம். இப்படி இன்சென்டிவ்ஸ் வந்து ஜாப் கிரியேட் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு அரசு சார்பாக கொடுக்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள். எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தான் இந்தியாவோட பொருளாதாரத்தோட முக்கியமான முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு சின்ன சின்ன உதிரி பாகங்களை தயாரித்து கொடுக்கக்கூடிய எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு அரசு அதிகமான கவனத்தை செலுத்தணும். பெரிய பெரிய நிறுவனங்களை விட இந்த மாதிரியான எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தான் அதிகமான வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். அடுத்து மூணாவது எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ். இந்தியாவில் என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுதோ அதற்கேற்ற மாதிரி பாடத்திட்டங்களை மாற்றி வடிவமைக்கணும். அந்த பாடத்திட்டங்களை மாற்றி வடிவமைக்கக்கூடிய அதிகாரத்தை அந்தந்த மாநில அரசுக்கு கொடுக்கணும். மாநில அரசுகளுக்கு தான் தெரியும் அவங்க மாநிலத்தில் என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்கு, என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ் தேவைப்படுது. தமிழ்நாடு இந்திய அளவில் ஒப்பிடும்போது இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல ரொம்ப மேம்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இதற்கு தேவையான ஸ்கில்ஸும் உத்தரப்பிரதேசத்திலேயோ பீகார்லயோ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவையான ஸ்கில்ஸோ ஒன்று கிடையாது. அப்போ தமிழ்நாட்டிலிருந்து படித்து வெளியில் வரக்கூடிய இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டு இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கான ஸ்கில்ஸை இங்கேயே டெவலப் பண்ணுறதுக்கான அதிகாரம் தமிழக அரசுக்கு இருக்கணும். தமிழக அரசு அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். அந்த கல்வியை டிசைன் பண்ணக்கூடிய முழு அதிகாரமும் தமிழ்நாட்டு அரசு கிட்ட தான் இருக்கணும். அடுத்து நான்காவது ரொம்ப முக்கியமானது சோசியல் சேஃப்டி. எந்தெந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு கிடைக்காம இருக்கோ அவங்களுக்கு யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிற அடிப்படையில் மாத உதவித்தொகை அப்படிங்கிறது வழங்கப்படணும். இது உலகில் பல்வேறு நாடுகள்லையும் இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிற திட்டம் இருக்கு. அது இந்தியாவிலையும் அறிமுகப்படுத்தப்படணும். இந்த திட்டங்கள்லாம் அரசு உடனடியாக செயல்படுத்துச்சுன்னா இந்தியாவில் வேலைவாய்ப்பின் அப்படிங்கிறத குறைக்க முடியும். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏகே பாலிடிக்ஸ்ல இன்னும் அரசியல் சார்ந்த நிறைய காணொலிகள் வர இருக்கு. ஏகே பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது கன்சிடர் பண்ணுங்க. நன்றி.